சில வண்டர்கள் எல்லாம் நமக்கு எட்டின தூரத்திலவே இருக்குங்க. இது பாருங்கள், இந்த வண்டர் பாருங்கள். இது இஸ் கல்கட்டா ஹவுரா பிரிட்ஜு. இது 1943 நமக்கு சுதந்திரமுக்கு வரத்துக்கு முன்னாடி ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது தான். இதில் கீழே பில்லர்ஸே இல்லைங்க, வித்தவுட் பில்லர்ஸ். கீழே ஹூக்ளி ரிவர் போயிட்டு இருக்கோம். போட்ஸு அந்த ரிவரில் இப்போ ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பிரிட்ஜு கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட 3/4 கிலோமீட்டர்னு சொல்லலாம். 705 மீட்டர்ஸ் அவ்வளோ லென்த் பிரிட்ஜு. நோ பில்லர்ஸ். இட்ஸ் ஜஸ்ட் லைக் எ ஹேங்கிங் பிரிட்ஜ். இதில் ஒரு நாளைக்கு 10 லட்சம் பேர் மக்கள் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. 1 லட்சம் வெஹிக்கிள்ஸ் போயிட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த பிரிட்ஜு கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரு நட்டு ஒரு போல்ட்டு கூட யூஸ் பண்ணலாங்க. எல்லாமே ரிவிட்டட் தான், ரிவிட்டட் கன்ஸ்ட்ரக்ஷன். ஒரு 26,500 டன்ஸ் ஆஃப் ஸ்டீல், 26,500 டன்ஸ் ஆஃப் ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்படி திஸ் மார்வலஸ் பிரிட்ஜ், ஆச்சரியகரமான எவ்வளோ சுந்தரமான ஒரு பிரிட்ஜு பிரிட்டிஷ் இன்ஜினியர்ஸ் கட்டினாருங்க. இப்போ எவ்வளோ ஆகுதுங்க கட்டி? கிட்ட உங்களுக்கு ஒரு 82 இயர்ஸ் ஆகுது. இன்னும் பாருங்கள், அது இன்னும் ஒரு சேதாரம் இல்லாமல் எவ்வளோ க்ளீனாக இருக்கு. ஆனால் இப்போ ரீசண்டாக ஒரு 10 வருஷத்தில் கட்டின பிரிட்ஜஸ் பாருங்கள். நம்ம தலைவர்கள் எல்லாம் போய் பிரிட்ஜு ஓப்பன் பண்ணுறாங்க. பண்ணிட்டு வந்த அடுத்த நாளோ அது 2வது நாளோ பிரிட்ஜு டமால். ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட சில பிரிட்ஜஸ் டமால் ஆகிடுறது. இது தாங்க கண்டிஷன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.